வந்து அந்த கேள்விக்கு நீங்க சொல்ற அந்த ஆன்சர் பொருத்தமா அமையாது. அதனால அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, விசுவாசம் தெரியுது. அது எப்படியா உங்களுக்கு என்னன்னா நம்முடைய மகன் சொல்ல மாட்டேன். இதுதான் என்ன சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்துவிற்கு நான் போக மாட்டேன். இந்த ஆசை வந்து எப்படியான அந்த மகனை வச்சு கொடுத்தேன். அப்பா விசுவாசத்தை அந்த திருவிழாக்கள் ஆண்டவர் விசுவாசத்தை அது போல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை வந்து தெளிவாக இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த சுகம் பெற்றவர்கள் எல்லா இடத்துலையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா அந்த விசுவாசத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்க விசுவாசத்தில் இருக்கு, விசுவாசம் போல ஆகப்படுது, நீ விசுவாசிக்கிறாயா, உங்களுக்கு அந்த விசுவாசம் எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது. அதாவது விசுவாசம் நாம கேட்கிறோம், கடவுள் இருக்கிறாரு, அவரை வந்து கேட்கிறோம், கருத்து கொடுக்கிறாரு, அவர் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை துணியோடு சொல்வதற்கு அவருடைய முன்னாடி அந்த விசுவாசம் கடைசியாக அந்த விசுவாசம் இல்லை. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படியெல்லாம் இந்த விசுவாசத்தை கொடுக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளோடு இருக்கிறாரு சில வசனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏசாயா 66 ஏசாயா 66 ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் என்ன சொல்றாங்க, ஒருவரை தாய் தேய்ச்சுவது போல நான்களை இந்த இடத்துல ஒரு தாயானவர் தன்னுடைய குழந்தையை சிறுவை முதல்ல அவனை பராமரித்து பாதுகாத்து அவனுக்கு தேவையான காரியங்கள் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அப்போ அது போல கர்த்தர் என்ன பண்றாருன்னா நமக்கும் சிறுவயது முதலே தாய் தந்தை முதலே நம்ம தெரிஞ்செடுத்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஒவ்வொரு நாளும் தேர்ச்சி வழங்கும். அதான் இந்த வசனம் தாய் தேர்ச்சது போல அப்ப தாய்க்கு இருக்கிற அந்த எல்லா உரிமையும் ஆண்டவர் அந்த உரிமையை எல்லாத்தையும் கொடுக்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு தாய் காப்பது கூட இயேசு கிறிஸ்து நமக்கு அதே போல